ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்ராம். நான் ஒரு முக்கியமான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ. நான் ரீசெண்டா ஒரு அகல்கோட் மகாராஜா வாங்கி கும்பிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது, ஒரு சிலர் கேட்ட போது என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கு பதில் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அகல்கோட் மகாராஜா நான் இப்ப சமீபமா ஒரு மாசமா கும்பிட்டு இருக்கேன். பாபா சொல்லிதான் நான் கும்பிட ஆரம்பிச்சேன். அவரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்தடுத்து மிராக்கிள்ஸ் தொடங்குச்சு. அது முக்கியமா கோபுரம் டிவிய ஒட்டிதான் எனக்கு இந்த விஷயமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சோ என்னுடைய முதல் அகல்கோட் மகாராஜோடைய மிராக்கிளை நான் கோபுரம் டிவில ஷேர் பண்ணியிருக்கேன். பிரசாத நாகட்ட நான் ஷேர் பண்ணேன். அந்த மிராக்கிள் அது அவரை தொட்டு வந்ததுதான். அது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அந்த மிராக்கிள் இன்னைக்கு வீடியோல, இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு வீடியோல கோபுரம் டிவில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க போய் பாருங்க, செக் பண்ணுங்க. 3 மிராக்கிள் ஷேர் பண்ணிருக்காரு. அதுல 3ஆவதான மிராக்கிள் நம்மளுடைய மிராக்கிள் தான். எப்படி அகல்கோட் மகாராஜ் வீட்டுக்கு வந்தாரு, ரொம்ப டீட்டெயிலான விஷயங்களும் இருக்கு. அதை நான் அப்புறமா நம்ம சேனல்ல நான் சொல்றேன். ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதை சொல்றேன். ஆனா அவர் தெளிவா ரொம்ப அழகா பிரசாதனாவுடைய வாயால நான் என்னுடைய மிராக்கிளை கேட்கணும்னு எனக்கு இது ரொம்ப நீண்ட நாள் ஆசைதான். அது அந்த நீண்ட நாள் ஆசைய பாபா இது மூலமா நிறைவேற்றினாரா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைவேற்றிட்டாரு. சோ ரொம்ப அழகா சூப்பரா அகல்கோட் மகாராஜ் எப்படி என் வீட்டுக்கு வந்தாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மிராக்கிள் நடந்தது, அதுக்கப்புறம் எனக்கும் கோபுரம் டிவிக்கும் ஒரு கனெக்ஷன், எப்படி எனக்கு பிரசாதனாவை காட்டி கொடுத்தாரு, எதுக்காக காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அழகான மிராக்கிளை நான் அது முதல்ல கோபுரம் டிவில வரணும்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் சொல்லியிருக்கேன். சோ நம்ம மிராக்கிள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. டைம் இருக்கும்போது போய் கோபுரம் டிவி யூடியூப்ல போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து அகல்கோட் மகாராஜோடைய மிராக்கிள் என்ன நடந்தது அப்படிங்கறத கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு புரிதலும் இல்லாம நம்ம எதையும் சொல்லக்கூடாது. நான் முழுசா அவர் அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அகல்கோட் மகாராஜா முழுமையா நான் உள்வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் சரித்ரா அகல்கோட் மகாராஜோடைய சரித்ரா புக்கு பிரசாதனாகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அனுப்புறேன்னு இருக்காரு. அதை நான் வாங்கி படிச்சு அதுக்கப்புறம் அதை தொட்டு எனக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத ஒரு டைம் கேப்புக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப அழகான மகாராஜோடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமா ஷேர் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் இந்த சிலையை எங்க வாங்கினீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டால நான் ஷேர் பண்ணும்போது ஒரு 4 பேர் நான் ஷேர் பண்ண போட்டோவை பார்த்து அகல்கோட் மகாராஜை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. சோ எங்க வாங்குனீங்க, விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மீஷோல நான் வாங்கினேன். வெறும் 200 ரூபா தான். மகாராஜோடைய விக்கிரகம் வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கினேன் மீஷோல. வேணா அந்த லிங்கையும் தர்றேன், வேணுங்கிறவங்க வாங்குங்க. ஏன்னா இன்ஸ்டால நான் போஸ்ட் பண்ண போதே 4-5 பேர் அந்த விக்கிரகத்தை மீஷோல வாங்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனி வேணுங்கிறவங்களும் வாங்குங்க. ஏன்னா அவர் ஒரு தனித்துவமான ஒரு மிராக்கிள் பண்றாரு. மகாராஜ் ஒரு வித்தியாசமான லீலைகள் எல்லாம் நடத்துறாரு. அவர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பீடா எனக்கு சில வேலைகள் நடக்குது. நடக்காம இருந்த வேலைகள் எல்லாம் அப்படியே சட்டு சட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் நான் இப்ப டைரியில நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு டைரியில எழுதுற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி என்னுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நான் இப்ப டைரியில எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் சரித்திராவெல்லாம் படிச்சுட்டு அவரை உள் வாங்கிட்டு முழுமையா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவருடைய லீலைகளையும் அற்புதங்களையும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு டைம் கப் கொடுங்க. இப்ப நான் சொல்றது செக் பண்ணுங்க, வீடியோ போய் செக் பண்ணுங்க. கோபுரம் டிவில நம்ம மிராக்கிள்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது கூட நான் இந்த ஊதி கவர்ஸ் ரெடியா இருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம சச்சரதம் பாராயணம் பண்ணோம். தொடர்ந்து பாராயணம் நம்ம படிச்சுட்டு வந்தோம். சப்தாக பாராயணம் பண்ணணும். அதுல தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தீங்க, ஆர்வம் காட்டியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் நான் உதவி அனுப்பணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய அட்ரஸ் விலாசத்தை எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்கான கவர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஷீரடி உதியா அனுப்பியிருக்கேன். இதுல வச்சிருக்கிறது ஃபுல்லா ஷிரடி உதி தான் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்கும் சொல்ல முடியாது, இருந்த பாக்கெட்ஸ் எல்லாம் நான் கலந்து ஒரு ரேண்டமா போட்டிருக்கேன்.
எல்லாருக்கும் வருமா இல்ல ஒரு சிலருக்கு வராதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மேக்சிமம் இதுல ஃபுல்லா நான் உங்களுக்கு ஷிரடி உதி தான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஷிரடி உதி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா. அதனால என்கிட்ட இருந்த ஒரு 30 பேக்கெட்ஸ் இருக்கு, 30 பேக்கெட் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பிரிச்சு உங்களுக்கு இதுல ரேண்டமா எல்லாத்துக்கும் போட்டு அனுப்பியிருக்கேன். இந்த வாட்டியும் சிலர் வந்து எனக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாம் சரியா அனுப்பவே இல்லை, ஏன்னு தெரியல. தெளிவா எனக்கு விலாசமும் கான்டாக்ட் நம்பரும் எழுதி அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் என்னால உங்களுக்கு கவர்ஸ் அனுப்ப முடியும். சோ அப்படி ஒரு 2-3 பேர்த்துடைய பேரை வந்து பெண்டிங்ல வச்சிருக்கேன். யாரெல்லாம் நம்பர் அனுப்பலையோ எனக்கு நம்பர் அனுப்புங்க. இப்ப நான் பேரை படிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணவேணி சென்னை, பார்வதி சென்னை, விசித்ரா சேலம், பூர்ணா தஞ்சாவூர், கிருத்திகா திருச்சி, வைடூரியா வாசகன் தர்மபுரி, ஜெயஸ்ரீ பாஸ்கர் திருவண்ணாமலை, இந்திரா ஹரி தென்காசி, அனந்த பத்மநாபம் திருநெல்வேலி, கவிதா மஞ்சுளா திருச்சிராப்பள்ளி, ராமஜெயம் புதூர் தென்காசி, சத்ய சுப்பிரமணியம் திருநெல்வேலி, உமா மகேஸ்வரி ஊட்டி, ஐஸ்வர்யா பெங்களூர், செல்வி சுரேஷ் விருதுநகர், அனுஷா ராஜேஷ் கண்ணா கான்டாக்ட் நம்பர் இல்ல, அதனால தனியா எடுத்து வச்சிருக்கேன், கொளத்தூர். அப்புறம் அனுராதா கோகுலா சாதனா அபார்ட்மெண்ட் கோகுலா பெங்களூர், அனுராதாமான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இல்ல. நான் வந்து இமெயில் பண்ணிருக்கேன், யாருக்கெல்லாம் நம்பர் வரலையோ நான் உங்களுக்கெல்லாம் இமெயில் ரிப்ளைல பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் ரிட்டர்ன் இமெயில் வராததுனால சில நம்பர் இல்லாத கவர்ஸ நம்பர் இல்லாத கவர்ஸ பெண்டிங்ல வச்சிருக்கேன். சோ நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாராயணம் பண்ணவங்களுடைய எல்லாத்தோடைய பேரும் இதுல வந்துருச்சா அப்படின்னு பாருங்க. வராதவங்க திரும்பவும் எனக்கு வந்து இமெயில மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நான் வந்து சச்சரிதம் பாராயணம் பண்ணினேன், என்னுடைய பெயர் வந்து வரல அப்படின்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து உதி அனுப்பி வைக்கிறேன். சோ இப்ப இன்னைக்கு வந்து இந்த கவர்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ண போறேன். தேங்க்யூ சோ மச். கான்டாக்ட் நம்பர் அட்ரஸோட கான்டாக்ட் நம்பரோட தெளிவா எனக்கு இமெயில் பண்ணுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு கவர்ஸ் அனுப்ப முடியும். அண்ட் அந்த அக்கல்கோட் மகாராஜோடைய மிராக்கிள கோபுரம் டிவில போய் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய